கூலான ஒரு இடத்துக்கு தான் போகிறோம். இது எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம சென்னையில் தான் இருக்குது. நம்ம சென்னையில் ஈசிஆர் ரோட்டில் இருக்கக்கூடிய விஜிபி ஸ்னோ கிங்டம். இங்கே வந்து நம்ம பொங்கல் செலிப்ரேஷன் இருக்கு இல்லையா, அந்த பொங்கல் ஹாலிடேவை நல்லா என்ஜாய் பண்ணலான்னு சொல்லி பிளான் பண்ணி நாங்கள் போன இடம் தான் இந்த ஸ்னோ கிங்டம். ரொம்ப ஜாலியாக ஹாப்பியாக என்ஜாய் பண்ணிட்டு வந்தோம். இதுதான் வந்து என்ட்ரன்ஸு. அங்கே போயிட்டு நம்ம என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்துட்டு நம்ம என்ட்ரி டிக்கெட் வந்து வாங்கிடலாம். அடல்ட்டுக்கு 750, சைல்டுக்கு வந்து 650. 2 இயர்ஸ்க்கு கீழே இருக்கிற குழந்தைங்க வந்து அலௌடு கிடையாது, ஏன்னா அவங்களால கூலிங் தாங்க முடியாது. என்ட்ரன்ஸே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. நம்ம போனது பொங்கல் ஹாலிடே அப்படின்றதுனால அந்த பொங்கல் செட்டப் வந்து அப்படியே வச்சுருந்தாங்க. அந்த பொங்கல் பானை, அப்புறம் வந்துட்டு அந்த நெருப்புக்கு வந்து ஒரு லைட்டிங்கோடு அந்த செட் பண்ணி வச்சுருந்தது ரொம்ப அழகாக இருந்தது. ஸ்னோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு என்ட்ரி கவுண்டர் ஒன்று இருக்கும். அதுக்குள்ளே வந்துட்டு நம்ம என்ட்ரி டிக்கெட் காட்டினோம் அப்படின்னா ஒரு பேக் தருவாங்க, ஒரு கவர் மாதிரி. அந்த கவருக்குள்ளே வந்துட்டு நம்மளுடைய ஸ்லிப்பர் எல்லாம் ரிமூவ் பண்ணி அங்கேயே வச்சுட்டு வந்துடணும். அதை எடுத்துகிட்டு உள்ளே போகக்கூடாது. அவங்க கொடுக்குற இந்த பூட் ஷூ வந்து தான் நம்ம யூஸ் பண்ணிக்கிறணும். நமக்கு ஸ்னோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடியே வந்துட்டு ஜர்க்கின்னு, அப்புறம் சாக்ஸு, க்ளவுஸ் இது எல்லாமே வந்து கொடுப்பாங்க. அந்த ஃபுல் செட்டப்போடு தான் நம்ம வந்து உள்ளேயே போக முடியும். ஏன்னா அப்போ தான் அந்த குளிரை வந்து நம்மளால் தங்கிக்க முடியும். ஸோ வந்து அதெல்லாம் வாங்கிக்கோங்க. இப்போ அதெல்லாம் போட்டு நம்ம ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஸ்னோக்கில் வந்து போகிறோம். இதுதான் வந்துட்டு என்ட்ரன்ஸு. என்ட்ரன்ஸில் வந்துட்டு ஒரு 5 மினிட்ஸ் வந்து இருப்போம். 5 மினிட்ஸ் கூட இருக்காது, ஒரு 2-3 மினிட்ஸ் வந்து அதுக்குள்ளே இருப்போம். அதுக்கப்புறம் தான் வந்து நம்ம ஸ்னோக்கிலே போக முடியும். உள்ளே நுழையும் போதே வந்துட்டு நல்லா ஏசியெல்லாம் போட்டு சில்லுன்னு தான் வச்சுருந்தாங்க. இப்போ உள்ளே போகலாமா? ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்னோ கிங்டம். நல்லா உள்ள சில்லுன்னு கூலாக இருக்குங்க. நல்லா ப்ரீத் கூட பண்ண முடியல. நல்லா ப்ரீத் பண்ணும்போது அந்த ஏர் வந்து நல்லா சில்லுன்னு கூலாக போகிறதுனால ரொம்ப என்ன சொல்கிறதுனே தெரியல, அவ்வளோ சில்லுன்னு இருந்தது. ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. சம்மர் டைம்லலாம் வந்தோம்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். நம்ம சென்னையில் இருக்கிற வெயிலுக்கெல்லாம் வந்துட்டு இந்த மாதிரி சில்லுன்னு ஒரு இடம் கிடச்சிதுன்னா நம்மலாம் விடுவோமா, உள்ளே தான் இருப்போம். நல்லா என்ஜாய் பண்ணலாம். ஃபேமிலியோடு வந்தீங்கன்னா சூப்பராக இருக்கும். நிறைய விஷயங்கள் இருக்குது இதில். அந்த ஸ்லைடிங்கெல்லாம் கூட இருக்குது, ஆனால் அதெல்லாம் நான் மிஸ் பண்ணிட்டேன். அதெல்லாம் நீங்கள் கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் பாருங்கள். இப்போ இந்த ஸ்னோ கிங்டம் ஃபுல்லாகவே நாங்கள் சுற்றி காட்டுறோம். அது எப்படி இருக்குன்னு பாருங்கள். அந்த ஆம்பியன்ஸ் எல்லாம் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. நல்லா சுற்றி பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு ஒருத்தங்கிட்ட நான் போனேன். அவன் ரொம்ப நேரமாக அங்கே இருந்தான். அவங்ககிட்ட கண்டிப்பாக போய் ஒரு ஃபோட்டோ எடுத்துகிட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் போனேன். இங்கே பனிக்கரடி இருக்கான் பாருங்கள், இவங்ககிட்ட வந்துட்டு ஃபஸ்ட்டு ஒரு ஃபோட்டோ எடுத்தேன். இது ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஒரு குட்டி பனிக்கரடி, அப்புறம் வந்துட்டு மம்மி பனிக்கரடி 2 பேருமே இருந்தாங்க. அவங்க கூட வந்துட்டு நம்ம ஒரு ஃபோட்டோ எடுத்துகிட்டு வரலாம். நிறைய இடத்துல வந்து நம்ம ஃபோட்டோஸ்லாம் வந்து எடுக்கலாம். ரொம்ப சூப்பராக இருக்கும் அந்த பேக்ரவுண்ட் பார்க்குறதுக்கு. இங்கே ஒரு கேமராமேன் கூட இருந்தார். அவர் வந்துட்டு அங்கேயே ஃபோட்டோ எடுத்து நமக்கு வந்து பிரிண்ட்டாக கையில் கொடுத்துருவாரு. அந்த மாதிரியும் ஃபோட்டோ எடுத்துக்கலாம். இங்கே வந்தோன்னா நம்ம ஏஜ் லிமிட்டெல்லாம் கிடையாதுங்க. நமக்கு வந்து வயசாகுது, இவ்வளோ வயசாகிடுச்சு, இதெல்லாம் வந்து நம்ம இதெல்லாம் பண்ணக்கூடாது அப்படியெல்லாம் எதுவுமே இல்லை. இங்கே உள்ளே வந்தால் நம்மளே மறந்துடுவோம். மறந்துட்டு ஒரு சின்ன குழந்தை மாதிரி நம்ம வந்து விளையாட ஆரம்பிச்சிடுவோம். அப்படி தான் நானுமே இருந்தேன். உள்ளே போனோடனே எனக்கு ரொம்ப எக்ஸைட்டடாகி நான் ரொம்ப ஜாலியாக விளையாட ஆரம்பிச்சிட்டேன். ஆனால் இதில் ஒரு விஷயம் வந்து இருக்குது. நீங்கள் வந்து ஃபோன் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக வச்சுக்கோங்க. நாங்கள் வீடியோ எடுக்கும்போது என் குழந்தையெல்லாம் வந்து ஒரு இடத்துல பால் போட்டு தட்டி விட்டு ஃபோன் வந்து உள்ளேயே விழுந்துருச்சு. ஸோ அது மாதிரி இல்லாமல் நீங்கள் வந்து ஃபோனை வந்து ரொம்ப சேஃபாக வச்சுக்கோங்க. ஏன்னா வெளியில் போனோடனே அந்த பனியெல்லாம் மெல்ட் ஆகி ஸ்பீக்கருக்குள்ளேலாம் அந்த தண்ணி போக ஆரம்பிச்சிடும். அதனால் ஃபோன் ரொம்ப சேஃபாக வச்சுக்கோங்க. அது ரொம்ப முக்கியம். வாங்க, நம்ம இங்கே ஒரு இக்லூ இருக்கு இல்லையா, இங்கே போகலாம். அந்த இக்லூ கிட்ட போயிட்டு நல்ல ஒரு ஃபோட்டோ ஸ்டில் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போயிட்டு ஒரு சூப்பரான ஒரு ஃபோட்டோ எடுத்தாச்சு. எடுத்துகிட்டு இதுக்கு உள்ளே போகலான்னு தான் யோசிச்சேன். இது உள்ளே போகும்போது என்னென்னா ஆல்ரெடி உள்ளே ஆள் இருந்தாங்க. சரி, அதனால் அவங்க வெளியில் வந்ததுக்கப்புறம் அப்புறமா போய்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோட்டோ மட்டும் எடுத்துகிட்டு வந்தாச்சு. இந்த இடம் வந்து ஒரு பனிலேயே வந்து ஒரு சோஃபா மாதிரி பண்ணியிருந்தாங்க. அதோட பேக் சைடு இது கொஞ்சம் ஸ்லைடாக நல்லா தான் இருந்தது. சரி, இங்கே போய் கொஞ்சம் உட்காரலாமே அப்படின்னு சொல்லிட்டு உட்காரும்போது வலிக்கி விட்டு கீழே விழுந்துட்டேன். அதே வந்து ஒரு ஸ்டீல் மாதிரி உட்காந்து மேனேஜ் பண்ணிட்டேன். அந்த மாதிரிலாம் நீங்கள் நடக்கும்போது வந்துட்டு நார்மலாக இந்த ஸ்னோவில் நடக்கும்போது ஒரு பிரச்சனையும் இல்லை. இந்த மாதிரி பனி ஐஸ் மாதிரி இருக்கும், அந்த இடம் மட்டும் வழுக்குது. அது வந்து பார்த்து சேஃபாக கூட்டிகிட்டு போங்க. குழந்தைங்களை கூட்டிகிட்டு போனாலும் சேஃபாக பார்த்துக்கோங்க. அப்படியே பேக்கில் போனோம் அப்படின்னா அந்த ஹவுஸ் செட்டப்லாம் வந்து ரொம்ப நல்லா இருந்தது. அதுக்கு பக்கத்தில் அந்த 2 மான் இதெல்லாம் வந்து ரொம்ப அழகாகவே இருந்துச்சு. இங்கே வந்து குழந்தைங்களுக்கு ட்ராம்பலின் கூட சின்னதாக வந்து வச்சுருந்தாங்க. அப்புறம் வந்து ஸ்லைடிங்கும் வச்சுருந்தாங்க. நான் ஸ்லைடிங் போகணுன்னு தான் ரொம்ப ஆசைப்பட்டேன். ஆனால் என்னோடய குழந்தைங்க என்ன ஆயிடுச்சுன்னா, அந்த கூலிங் வந்து ரொம்ப ஜாஸ்தியான உடனே அவங்களால இருக்க முடியல உள்ள. என்னால் வெளியில் போகணுமா அப்படின்னு சொல்லிட்டாங்க. இங்கே ஒரு எக்ஸிட்டும் இருக்குது. நம்ம எக்ஸிட்டில் வந்துட்டு ஒரு சின்னதாக சேர் மாதிரி போட்டு வச்சுருப்பாங்க. நம்ம அங்கே போயிட்டு ரெஸ்ட் எடுத்துகிட்டு கூட வரலாம். ஏன்னா ரொம்ப குட்டி பாப்பாங்கலாம் கூட்டிகிட்டு போனோம் அப்படின்னா அவங்களால தாங்க முடியாது இல்லையா. நீங்கள் கொஞ்சம் நேரம் வெளியில் இருந்துட்டு கூட அதுக்கப்புறம் கூட உள்ளே வந்துக்கலாம். நம்மளோட டைமிங் வரைக்கும் நம்மளால் அங்கே உள்ளே இருக்க முடியும்.
அது போல் வந்துட்டு நான் கொஞ்சம் நேரம் குழந்தைய கூட்டிகிட்டு வெளியில் போயிட்டு அவங்கள வந்து ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நாங்கள் உள்ளே வந்தோம். அதனால் வந்து என்னால் அந்த ஸ்லைடிங் வந்து போக முடியல. நான் போகணுன்னு நினச்சேன், ஆனால் என்னால் போக முடியாமல் ஆயிடுச்சு. உள்ளே போனோடனே வாயிலெல்லாம் புகை வர ஆரம்பிச்சிருச்சு. நான் ஃபஸ்ட்லேயே சொன்னேன் பாருங்கள், ஒரு சோஃபா மாதிரி ரெடி பண்ணி வச்சுருப்பாங்க ஐஸ்லி அப்படின்ட்டு. அது இதுதான். இங்கே வந்து நம்ம உட்கார முடியும். உட்காந்தா என்ன ஆகிடுது அப்படின்னா, நம்ம ட்ரெஸ் எல்லாம் ஃபுல்லாக நனைஞ்சு ஈரமாயிடுது. நல்லா சில்லுன்னு இருக்கிறதுனால சும்மா ஒரு 1 மினிட் அந்த மாதிரி வந்து உட்காந்துக்கலாம். ஒரு ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு இல்லைன்னா வீடியோ எடுக்கிறதுக்கு அந்த மாதிரி உட்காந்துக்கலாம். நம்ம ரிலாக்ஸ்டாலாம் உட்கார முடியாது. நீங்கள் கொஞ்ச நேரம் ரொம்ப கூலிங் தாங்க முடியல, என்னால் இருக்க முடியாது அப்படின்னா, நீங்கள் எக்ஸிட் வந்து இருக்கும். அந்த டோர் ஓப்பன் பண்ணிவிட்டு நீங்கள் வெளியில் போய் கொஞ்சம் நேரம் இருந்துட்டு கூட நீங்கள் அப்புறமா உள்ளே வந்துக்கலாம். நம்மளோட டைமிங் வரைக்கும். அவ்வளோதான். நான் அந்த இக்லூஸ்குள்ளே வந்து போயிட்டேன். நான் ஃபஸ்ட்டே சொல்லியிருந்தேன்ல, நான் உள்ளே போகணுன்னு நினச்சிட்டு. அதுக்கப்புறம் வந்து வெயிட் பண்ணி பார்த்தேன். அடுத்தடுத்த ஆள் வந்து உள்ளே போயிட்டே தான் இருந்தாங்க. இப்போ கூட அதுக்குள்ளே வந்து 2 பேர் இருக்காங்க. சரி, நான் உள்ளே போனோடனே வந்து நம்ம வெளியில் வந்துடலாம், அவங்களுக்கும் டிஸ்டர்பாக இருக்குன்னு சொல்லிட்டு நான் அப்படியே வெளியில் வர ஆரம்பிச்சிட்டேன். உள்ளே ஆனால் 2 பேர் இருக்காங்க. நான் வெளியில் போனால் தான் அவங்களும் வெளியில் வரணுன்றக்காக வெயிட் பண்ணிகிட்டே இருந்தாங்க. ஒரு குட்டி பையன் பின்னாடியே வர்றான் பாருங்க. இந்த மாதிரி சின்ன சின்ன ஆக்டிவிட்டீஸ்லாம் நிறைய இருக்குது. நல்லா ஃபன்னாக ஜாலியாக இருக்கும். நான் வந்து அப்புறம் என்னோடய பாப்பா கூட ஜாலியாக விளையாடலாம் கொஞ்சம் நேரம் அப்படின்னு சொல்லிட்டு பால் விளையாட ஆரம்பிச்சிட்டேன். அவங்க போயிட்டு 2 பால் எடுத்துகிட்டு வந்து நம்ம 2 பேர் விளையாடலாம்னு சொல்லி கூட்டிகிட்டு வந்துட்டாங்க. ரொம்ப என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தாங்க. சரி, ஓகே, அப்படியே அவங்க கூட சேர்ந்து நம்மளும் விளையாடுவோம் அப்படின்ட்டு விளையாட ஆரம்பிச்சாச்சு. அப்புறம் இங்கே வந்துட்டு மவுண்டன் கிளைம்பிங் கூட இருக்குது. நீங்கள் வந்து மவுண்டன் ஏறி போயிட்டு அந்த நம்ம இந்தியன் ஃப்ளாக் இருக்குல்ல, அதை கூட நீங்கள் டச் பண்ணிட்டு வரலாம். அதை டச் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து வின்னு. ஆனால் இது ஏறுறது அவ்வளோ கஷ்டம். ரொம்ப ஈஸியாலாம் இல்லை. பார்க்குறதுக்கு ரொம்ப ஈஸியாக இதெல்லாம் ஏறிடலாமே அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஆனால் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அவன் ஏறும்போதே தெரியுது அது எவ்வளோ கஷ்டப்பட்டு ஏறினா, இறங்கும் போது எவ்வளோ கஷ்டப்படுறான் அப்படின்னு. வா வா வா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஸ்னோ கிங்டமோட ஃபைனல் வந்தாச்சு. ஃபினிஷிங்கில் வந்துட்டு டிஜேயோட ஃபினிஷ் பண்ணுவாங்க. நல்லா ஜாலியாக ஃபன்னாக டான்ஸோட ஃபினிஷ் பண்ணுவாங்க. சூப்பராக இருக்கும். கொஞ்சம் நேரம் இந்த மூமெண்ட்டை மிஸ் பண்ணாமல் நம்ம டான்ஸ் ஆடிட்டு என்ஜாய் பண்ணிவிட்டு வீட்டுக்கு போகலாம். இதே போல் நிறைய வீடியோக்கள் வந்து நம்ம சேனல் அப்லோட் பண்ணுவோம். அதுக்கு வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்து அந்த வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். இதில் ஏதாவது குறைகள் இருந்தது அப்படின்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். நான் வந்துட்டு அதை சேஞ்ச் பண்ணிக்கிறேன். இந்த மூமெண்ட்டை மிஸ் பண்ணாமல் நல்லா டான்ஸ் ஆடி ஃபன்னாக என்ஜாய் பண்ணிட்டு போகலாமா? ஒரு விஷயம் நான் சொல்ல மறந்துட்டேங்க. நம்ம வீட்டு குட்டிங்களாம் கூட்டிகிட்டு போகிறோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஒரு மாஸ்க் எடுத்துக்கோங்க. மாஸ்க் வந்துட்டு நல்ல அந்த கிளாத், காட்டன் கிளாத் அந்த மாதிரி நல்லா திக்கான கிளாத் இருக்கிற மாஸ்க்கை வந்து எடுத்துக்கோங்க. மாஸ்க் போட்டுக்கிட்டாங்க அப்படின்னா அந்த கூலிங் வந்து அவ்வளோவா அவங்களுக்கு வந்து தெரியாது. ஏன்னா ரொம்ப அந்த கூலிங் வந்து ப்ரீத் பண்ணும்போது உள்ளே போகும்போது அவங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அதனால தான் நானே வந்துட்டு அந்த கர்ச்சீஃபெல்லாம் கட்டி விட்டேன். ஸோ நீங்கள் வந்துட்டு மாஸ்க் இருந்ததுன்னா கன்ஃபார்ம் வந்து ஒரு மாஸ்க் எடுத்துக்கோங்க. இல்லை அப்படின்னா அட்லீஸ்ட் உள்ளே போகிறதுக்கு முன்னாடி கர்ச்சீஃபாவது வந்து நல்லா கட்டி விட்டுக்கோங்க. அப்போ அவங்களுக்கு ஈஸியாக நல்லா ஜாலியாக விளையாடுவாங்க கொஞ்சம் நேரமாவது. ஸோ அதை ட்ரை பண்ணி பாருங்கள்.